பஞ்சாப் மாநிலத்தில் அழுகிய மாம்பழம் என கூறி பெண் சடலத்தை சாலை ஓரம் வீசி சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. லூதியானாவை அடுத்த ஆர்த்தி சவுக் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மூட்டை ஒன்றை சாலை ஓரம் வீசி சென்றனர். அப்போது அவர்களை வழிமறித்த பொதுமக்கள் மூட்டையில் என்ன உள்ளது என கேட்டபோது அழுகிய மாம்பழங்கள் இருப்பதாக கூறிவிட்டு இருசக்கர வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றனர். தொடர்ந்து பொதுமக்கள் மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதில் பெண் சடலம் இருப்பதை கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி தப்பி ஓடிய இளைஞர்களை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே ஏரிக்கரை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வதில் ஏற்பட்ட தகராறில் சித்தியை கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான சுப்பிரமணி மற்றும் துளசிராமன் ஆகிய இருவருக்கும் ஏரிக்கரை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வதில் துளசிராமன் மனைவி சுமதிக்கும் சுப்பிரமணியனின் மகனான துரைக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் துரை வீட்டிலிருந்த கத்தியால் சுமதியை சரமாரியாக வெட்டி சாய்த்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். சுமதியின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஏரி புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வதில் ஏற்பட்ட வாய் தகராறு கொலையாக முடிந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.